ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. ஸோ எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஹோப் எவ்ரிபடி ஆர் இன் லவ் வித் ஐஷு. எல்லோரும் ஐஷுவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் நான் இந்த ஸ்டோரி அவங்க எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணி எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு ஐ ஆம் ஹாப்பி. அவங்க ஸ்டோரி ஏன் வாயால், அதுவும் அவங்களோட அது லாஸ்ட்டு விஷ் அதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிஜமாலும் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைச்சதுக்கு, யூனோ. அண்ட் ரியலி ஐ ப்ரே காட், யூனோ, தட் ஹர் சோல் எங்கே இருந்தாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த பேர்த், இப்போ எடுக்கிற பேர்த் ஆகுது அவங்களுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் எல்லா ஹாப்பினஸஸும் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்டு நான் டெய்லி சொல்கிறேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் நம்ம ஸ்டோரி ஒரு ஃபிசிக்கலாக நம்ம வேர்ல்டில் இல்லை, பட்டு அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட், இருக்கிறவங்கள ஃபீலிங்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே தென். ஸோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ராப்பராக எல்லோரும். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் கேட்குறேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க, புதுசாக யாராவது கேட்குறீங்கன்னா. ஸோ தட் என் மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்தே. அண்ட் ஆல்ரெடி புதுசாக வந்திருக்கிற நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் நியூ ஃபேமிலி. அண்டு எல்லோரும் அவங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க, என் ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஹாப்பியாக வெல்கம் யூ இன்டு திஸ் லவ் அண்ட் ப்ரைட் ஃபேமிலி. ஓகே. இப்போது லேட் பண்ணாமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்ற ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, தட் அவுட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஐஷு, ஜரீனா அண்ட் ஃபேமிலி அண்ட் தேவா அண்ட் அவங்க அம்மா எல்லோரும் பிளான் பண்ணிப்பாங்க தட் தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் சென்னையிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஒரு 2 days, அதுவும் ஜரீனா பசங்களுக்கு ஹாலிடேஸ் வேறு வந்திருக்கா. சரி, பசங்களுக்கு கூட கொஞ்சம் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். சரி, கொஞ்சம் என்டர்டெயினாக இருக்கும். நம்ம கூட ஒர்க் ப்ரெஷரு, ஸ்டடீஸ் ப்ரெஷரில் இருந்து வெளியே வருவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து வெளியே வருவாங்க. அமேசியன் சாரி, கோல்டு வேறு இருக்கா, மேபி உங்களுக்கு ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். சாரி ஃபார் தட், ஐ கான்ட் ஹெல்ப். ஓகே, கோல்டு காஃபு இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. எனிவேஸ், ஸோ அங்கேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக அந்த பீச் ஷோர் கிட்ட அண்டு அமேசான் வேர்ட்ஸே வரமாட்டேங்குது நம்ம டேஸ்னு, எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நைட் ஆயிரும். ஸோ எங்கேயும் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே தங்குறதுக்கு எல்லாம் பிளானும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவா வந்து ஐஷுவை ஜரீனா பற்றி சொல்லு, உங்களுக்கு எப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜரீனா பற்றி ஐஷு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க நைட் வேர்ஸில் தானே ரூமுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்க கூட விளையாடி பசங்க தூங்கினதுக்கப்புறம் இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ தேவா வந்து ஐஷு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஐஷுவோட ஷர்ட்டு இருக்கும் இல்லையா, அது ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுவாங்க. லிஃப்ட் பண்ணதும் ஐஷு வந்து ஹே தேவா என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு அவங்க கையை புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணதும்
இல்லை தேவா, சாரி, இல்லை ஐஷு, நான் ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு தான் நான் அந்த ஷர்ட் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி நீ பசங்க கூட விளாடும்போது நான் பார்த்தேன், உன் ஷர்ட் கொஞ்சம் ரேஸ் ஆனப்போ, கொஞ்சம் மேலே போனப்போ நான் பார்த்தேன். ஓ, வாட் யூ சே திஸ் பெல்லி, அந்த இடுப்பை பார்த்தேன். ஸோ அந்த இடுப்பு மேலெல்லாம் ஏதோ மார்க்ஸ் இருக்குது பிளாக்காக. நீ இவ்வளோ ஃபெயிராக இருக்கியே, அதான் அந்த மார்க்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதுதான் மறுபடியும் ஒரு தடவை நான் பார்த்தது கரெக்டாக இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் உன் ஷர்ட் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவா சொன்னதும் ஐஷுவோட ஐஸில் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். வாட்டர் இருந்ததும் தேவா பயந்துட்டு, ஹே என்னாச்சு, நான் எதுவும் சொல்லலையே, சாரி உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னு தேவா சொல்லுவாங்க. ஐஷு இல்லை, நீ பார்த்தது நிஜம்தான், என் இடுப்பு மேலே ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னதும், ஆமாம், நிறைய மார்க்ஸ் இருக்கும், என் பாடி ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி பேசுகிற நீ அப்படின்னு ரொம்ப கன்சர்னு, பெயின் எல்லாமே தேவாவோட ஃபேஸில் கிளியராக தெரிஞ்சுட்டு, ஐஷு நான் கொஞ்சம் பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஐஷு கூட ஓகே அப்படின்ட்டு லைட்டாக அவங்க ஷர்ட்டை ரைஸ் பண்ணிவிட்டு, மேலே தூக்கிட்டு காமிப்பாங்க. அந்த இடுப்பு மேலே எல்லாம் சிகரெட்டு மார்க்ஸு, அப்புறம் பெல்ட் மார்க்ஸு எல்லாமே இருக்கும் அவங்க பாடி ஃபுல்லாக. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் தேவாவுக்கு ரொம்ப பெயின் ஆகிடும். லைக் அவங்க அழுதுருவாங்க, அவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் பாடி ஃபுல்லாக. அப்புறம் ஹே என்னடி இதெல்லாம், எப்படி ஆச்சு இதெல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப கன்சர்னாக ஒரு பெயின் கூட கேட்பாங்க தேவா. அப்போது ஐஷு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து, நான் மடியில் தலை வச்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த பெயினில் கேட்பாங்க. கேட்டதும் தேவா கூட ஹே வாடி வா தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு அவங்க அவங்க தலை அவங்க லேப் மேலே, ஐயோ இப்போ தான் சொன்னேன், அப்போவே மறந்துட்டேன், அவங்க மடி மேலே அவங்க தலை வச்சுட்டு ரொம்ப அவங்க ஐஸ் ஃபுல்லாக வாட்டர் போயிட்டே இருக்கும். அப்போது இப்போ சொல்லு ஐஷு, உன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் உன் பற்றி எனக்கு சொல்கிறியா அப்படின்னு ரொம்ப ஒரு கன்சர்னாக கேட்பாங்க தேவா. சொன்னதும் ஐஷு, நானே உனக்கு என் பற்றி நிறையா சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கான டைம் இப்போ வரைக்கும் நான் எனக்கு எப்பவும் கிடைக்கல, பட் இது ரைட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ என் பற்றி உனக்கு எல்லாமே தெரியணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்போது சொல்லு ப்ளீஸ் அப்படின்ட்டு தேவா கேட்பாங்க. கேட்டதும் சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் ரொம்ப பேபியாக இருக்கும்போது, ஒரு மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போது எங்கள் ஊரில், அது ரொம்ப வெரி ஸ்மால் வில்லேஜ், ரொம்ப பேக்வேர்டு வில்லேஜ். ஸோ அங்கே என்னென்னா பண்ணால் என்னது கூலி ஒர்க்ஸ்க்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது செல்ஃப் தான் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ், அவ்வளோதான் தவிர அது பெரிய வில்லேஜும் கிடையாது. ஸோ ஐஷுவோட ஃபேமிலியில் என்னென்னா, சாரி ஐஷு தானே சொல்கிறாங்க. ஸோ என் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, சித்தி, பாட்டி, அம்மாவோட அம்மா, இவங்க 4 பேரும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தண்டர்னால் இங்கிலீஷில் தண்டர், லைட்னிங் வரும் இல்லையா, இப்போது மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டு வரும், சம்டைம்ஸ் அது பேர்ன் பண்ணிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் தண்டர் ஸ்ட்ரோம் வந்துச்சு எங்கள் ஊரில். ஸோ அது டைரெக்டாக அந்த லைட்டனிங் எங்கள் வீட்டு மேலே தான் விழுந்தது. ஸோ அது விழுந்ததும் அம்மா, அப்பா, சித்தி, பாட்டி இறந்துட்டாங்க நான் பிறந்த கொஞ்சம் நாளைக்கே. ஸோ பட் எப்படியோ தெரியாது, நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். ஸோ அதை அப்படி தப்பிச்சு
அப்படி எஸ்கேப் ஆனது ஏன் தப்பு மாதிரி என் ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். லைக் இந்த பொண்ணு பிறந்துச்சு, எல்லாரையும் வாட் யூ சே ஏன்னோ அவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய இது நடந்தது, அதுக்கு தான் அவங்க வீட்டில் எல்லோரும் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க ஒரு நஷ்ட ஜாத்தகம், ஸோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஊரில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐஷுவை கூட்டிகிட்டு போய் ஒரு அநாத ஆசிரமமில், ஸோ என்ன எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் என்ன அநாத ஆசிரமமில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அநாத ஆசிரமமில் தான் நான் ஐ க்ரூ அப் அங்கே தான். ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரீட் சிங்கர், அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அவங்க 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 ஸ்டேஜ் மேலே பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் எனக்கு எங்கள் வார்டன் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க சொன்னால் தான் எனக்கு தெரிஞ்சுது இதெல்லாம். எனக்கு இன்னும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸில் ஜானுன்னு சொன்னேன்ல, ஜானு அவங்களுக்கு ஒரு தங்கச்சி அவங்க இருப்பாங்க, ஒரு பையன் விக்கின்னு ஒரு பையன், இன்னொன்று ரீனா அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு. ரீனான்னு பொண்ணு என்னென்னா ஐஷு எந்த நாளில் ஆசிரமத்துக்கு வந்தாங்களோ அதே நாள் அவங்களும் வந்தாங்களாம் ஆசிரமம்க்கு. ஸோ அதுதான் சொன்னாங்க, இந்த பொண்ணு நீயும் ஒரே நாள் வந்தீங்க ஆசிரமம்க்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. ஜான் அண்ட் அவங்க தங்கச்சியோட பேரண்ட்ஸ் என்னென்னா, அவங்க ஜானோட ஃபாதர் வந்து ஹீஸ் எ கேம்பிளர்னால் தெரியும் இல்லை, ஜூதம் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு. ஸோ எல்லார்கிட்டேயும் காசு எல்லாம் வாங்கி எல்லாம் ஜூதம் எல்லாம் பண்ணிவிட்டு யாருக்கும் காசு ரிட்டர்ன் பண்ணாமல் அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனதுக்கப்புறம் அவங்க ஜானோட அம்மா பசங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியாமல் அவங்களும் அவங்க பசங்களை அநாத ஆசிரமில் விட்டுட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி இந்த 2 பேரும் ஜான் அண்ட் அவங்க தங்கச்சி வந்து ஆசிரமம்க்கு வந்து சேருவாங்க. இன்னொரு பையன் இருப்பாங்க, அவனும் சின்ன வயசுலேயே அவனும் ஆசிரமம்க்கு வந்து சேருடுவாங்க. எல்லாரு மேலே அவன் சின்ன பையன். ஸோ அப்படி இவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. எந்த சின்ன விஷயமாவது பெரிய விஷயமாவது எங்கள் 4 மெம்பர்ஸ் தான் ரொம்ப க்ளோஸாக எதுவாவது ஷேர் பண்ணிக்கிறது. ஏதாவது சாப்பாட்டு யாராவது பை காட்ஸ் கிரேஸ் யாராவது ஃபுட் சேரிட்டி பண்ணாங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்ச அந்த குட்டி போர்ஷனை இவங்க ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஐஷுக்கு வந்து அந்த பழக்கமாச்சு. தட் ஒரு போர்ஷன் ஒரு கொஞ்சோண்டு ஃபுட் அவங்க கைக்கு வந்தால் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பத்தலை அப்படின்னா அவங்க ஷேரில் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கொஞ்சோண்டு வேணும் எனக்கு போதும் அப்படின்ட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டே இருந்தது. அண்ட் சின்ன வயசுலேயே என்னென்னா ஐஷுவோட ஹெல்த் அவ்வளோ வாட் யூ சே பர்ஃபெக்ட் ஹெல்த்து கிடையாது. ரொம்ப இம்யூன் சிஸ்டம் கம்மி. ஓகே, பிகாஸ் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப ஃபுட்டு சரியாக இல்லாமல் அண்ட் ரொம்ப வெரி புவர் ஃபேமிலி. ஸோ அப்படி அவங்க ரொம்ப வீக்காக அவங்களால யூனோ ஒரு சர்டன் ஏஜ் வர வரைக்கும் அவங்கள அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த தலை விழுந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ வீக்காக இருந்தாங்க. பட் ஆசிரமம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு மெய்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு சிஸ்டர்னு சொல்லலாமே, சிஸ்டர்ஸ்ன்னு தெரியும்ல சேரிட்டியில். ஸோ ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க தான் ஒருத்தர் ஏதாவது பேர் வச்சிடலாமா அவங்களுக்கு, என்ன பேர் வச்சிடலாம்,
அவங்க ஏதோ பேர் சொன்னாங்க, இப்போ எனக்கு அது மைண்டுக்கு வரல. ஸோ நானே ஒரு பேர் வச்சிருவேன். அச்சோ, மேரின்னு வச்சிடலாமா? ஓகே, மேரி சிஸ்டர். ஸோ மேரி சிஸ்டர் வந்து அவங்கள ரொம்ப ஐஷுவை ரொம்ப ஜாகிரதையாக அவங்க கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் கொடுத்து, கரெக்டான ப்ராப்பரான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்துவாங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட் கேர், ஐஷு பற்றி கம்ப்ளீட் கேர் அந்த மேரி சிஸ்டர் தான் எடுப்பாங்க. ஸோ இப்படி அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு நாள் ஐஷுவுக்காக, ஐஷுவை என்ன சொல்லுவோம்ப்பா, மறந்துட்டேன், ஐயோ ஃபியூ வேர்ட்ஸ் சடனாக வரவே வராதுப்பா எனக்கு. அடாப்ட், ஓகே, அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வருவாங்க ஆசிரமம்க்கு. வந்து ஐஷுவை பார்த்து அவங்களுக்கு ஐஷுவை ரொம்ப பிடிச்சி நாங்கள் இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, ஐஷுவை அடாப்ட் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு. ஸோ ஐஷு வீட்டுக்கு வந்த ஸ்டார்டிங் டேஸ் அவங்க பசங்க இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒரு அம்மா அப்பா அப்படி கிடச்சிருக்காங்க எனக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸில் தான் ஐஷு இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்த கொஞ்சம் நாளைக்கு, ஒரு 1 இயர் 1.5 இயர்க்கே அந்த ஐஷு அடாப்ட் பண்ண அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க, ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் ஃபிகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்லோவாக இந்த ஐஷு மேலே இருக்கிற அந்த பாசமெல்லாம் ஸ்லோவாக கம்மி ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் சொந்தமாக ஒரு சைல்டு வருது இல்லை. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அது பையன் வேறு. ஸோ பையன்னா அப்போது யாரோ என்னது, இப்போது ஐஷு யாரோட பொண்ணுன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ எங்கேயோ அனாதையாக இருந்த ஒரு பொண்ணு மேலே ஒரு சொந்தமாக ஒரு பந்தம் இருக்கும்போது அது கம்மி ஆயிரும் ஜென்ரலாக. ஸோ ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ரொம்ப நெக்லெக்ட் அதுவும் பொண்ணாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் பையன் பிறந்ததும் அவங்க ஃபாதரில் நிறைய சேஞ்சஸ் வந்துடும். பட் அம்மாவுக்கு அந்த பாசம் அப்படியே இருக்கும். லேடிஸ் ஆர் லேடிஸ், அம்மா தான். ஸோ இப்படி ஸோ தம்பி பற்றி எப்போவும் தம்பிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்போவும் நான் அப்போலேருந்தே என்னை ரொம்ப அடிச்சுட்டே இருந்தாங்க. ஏதாவது பண்ணலைன்னா ரொம்ப பெல்ட் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட. அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அம்மா ஏதாவது விஷயத்தில் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக வந்தாங்கன்னா அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க அப்பா. ஸோ அதுக்கு தான் சம்டைம்ஸ் அம்மாவுக்கு அந்த பயத்தில் சம்டைம்ஸ் அம்மா எனக்கு சப்போர்ட்டாக கூட வரல. ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு ஏதாவது வேலை தம்பிக்காக ஏதாவது நான் எதுவும் ஒன்று பண்ணிட்டேன், தம்பி வேலை எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது நான் பார்த்துக்கலன்னா கூட ரொம்ப அடிச்சிருக்காங்க என்ன. ஸோ அதெல்லாம் நான் ஹாப்பியாக தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்பாவுக்கு என் மேலே பாசம் இருந்தது. பட் அவங்களுக்குன்னு ஒரு பையன் வந்ததுக்கப்புறம் என்னை கொஞ்சம் தெரியாது எப்படியோ. ஸோ ரொம்ப குடிச்சிட்டு வந்து சிகரெட்டெல்லாம் என் இடுப்பு மேலே வச்சு என்னை பனிஷ் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணியிருக்காங்க எனக்கு அப்பா. ஸோ எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. தம்பி பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் கான்வென்ட் ஸ்கூல் தேவையா, இவங்க என்ன லட்சாதிகாரியா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க சொல்லு அப்படின்ட்டு அவங்கள என்னை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேறு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பட் ஸ்டில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருந்த அந்த டைம் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு போகிற டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் எனக்கு தெரியாமலேயே ரொம்ப பயம். ஏண்டா இது இப்படி டே அண்ட் நைட்டு வருது, ஆல்வேஸ் டேவாயே இருக்கலாம் இல்லை, ஹாப்பியாக நான் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு தான் நிறைய டைம்ஸ் நான் நினச்சிருக்கேன் தேவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேவாவோட கண்ணில் வந்து வாட்டர் வந்துகிட்டே இருக்கும்.
அண்டு ஐஷு ஆஸ் யூஷுவல் சொல்லும்போது அவங்க கண் ஃபுல்லாக வாட்டர் போயிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க சொல்லும்போது. ரொம்ப பெயின்ஃபுல் மூமெண்ட்ப்பா. ஸோ இப்படி நான் சரி எப்படியோ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என் லைஃப்பை நானும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஐஷு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டு இதுக்கு மேலே என்னாச்சு அவங்க லைஃப்பில், அது ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.